ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நேம் கஸ்டமைசேஷன் கூட போட்டிருந்தோம். அதுக்கு முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லா ஒர்க்கும் இந்த கூடையில் பேஸில் நமக்கு முடிஞ்சிருச்சு. உள் வயர் எல்லாத்தையும் சொருகியாச்சு. ஸோ இப்போ உள் வயர் நம்ம கொடுக்கணும். நான் ஒரு 3 அடியில் 5 வயர் உள் வயராக கொடுத்துருக்கேன். இதை கூடையோடைய லெஃப்ட் சைடு எந்த இதில் நமக்கு எந்த சைடு நமக்கு வேணுமோ லெஃப்ட் சைடு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை சேமாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது நம்ம எந்த கலரில் கைப்பிடி போட போகிறோமோ அதை சுற்று வயராக தான் வச்சுக்கணும். அதை கட் பண்ணலாம் தேவையில்லை. 3 அடியில் உள் வயர், அதுக்கடுத்து எந்த கலரில் நமக்கு கைப்பிடி வேணுமோ அதை சுற்று வயராக வச்சு சேம் நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா உள் வயர், அதே ஓட்டையில் கொடுத்து நம்ம வெளியே இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த பக்கம் லெஃப்ட் சைடு விட்டுட்டு நம்ம விட்டுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லூப்பு போட போகிறோம். வலது கை பக்கம் திருப்பணும், இடது கை பக்கம் இப்படி நான் காமிச்சிருக்க மாதிரி திருப்பிக்கணும். ஸோ நல்லா இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்படி மடித்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த பக்கம் மடித்து வந்தோம்னா ரைட் சைடில் திருப்பி ஒரு லூப் உள் வயரை அந்த லூப் வழியாக வெளியே எடுத்து டைட் பண்ணணும். இப்போது வலது கை பக்கம் முடிஞ்சிருச்சு. டைட் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு போய் இப்போ லெஃப்ட் பக்கமாக லூப் க்ரியேட் பண்ணி உள் வயரை லூப்புக்குள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணணும். திருப்பி கவனிங்க, இதில் ரைட் சைடு மடித்து கொண்டு போகணும். ஓகே, கரெக்டான சைடு தான் இருக்கணும். எவ்வளோ நம்ம டைட்டாக இழுக்கிறோமோ அவ்வளோ டைட்டாக அது வரும். ரைட் சைடில் லூப் மேக் பண்ணணும். மடித்து லெஃப்ட் ரைட் கொண்டு போய் லெஃப்ட் சைடு திருப்பி லூப் கொண்டு வந்து உள் வயர் அந்த லூப் வழியாக வெளியே எடுத்து விட்டுட்டு டைட் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூமில் கூட வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் வயர் இருக்குது, அதை மடித்து நம்ம ரைட் சைடு கொண்டு போகணும். இப்படி அப்போ அந்த மடிக்கிறது தான் அந்த முறுக்கு கைப்பிடிக்கு அந்த ஷார்ப்பான ஒரு பாட்டை கொடுக்கும். லூப் வழியாக உள் வயரை வெளியே எடுக்கிறோம், லெஃப்ட் சைடு மடித்து எடுத்துகிட்டு போய் லூப் கொண்டு வரோம், உள் வயரை வெளியே எடுக்கிறோம். இதே கண்டினியூ பண்ணி நம்ம இந்த கைப்பிடி ஃபுல்லாகவே இதே பேட்டர்ன் தான். ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு 2-3 தடவை தப்பாக வரும். பொறுமையாக வீடியோ பாருங்கள். ரைட் சைடு திருப்பி லூப் க்ரியேட் பண்ணணும், லெஃப்ட் சைடு திருப்பணும். இந்த மாதிரி தான் மடித்து காமிக்கணும். மடித்து எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடில் திருப்பி ஒரு லூப் க்ரியேட் பண்ணணும். பிகினர்ஸ்லாம் மிஸ்டேக் பண்ணுறது இந்த லூப் மேக் பண்ணுறதுல தான். இதை கரெக்டாக நம்ம மேக் பண்ணிட்டாலே இந்த கைப்பிடி நல்லா வந்துடும். நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஆனால் நல்ல ஃபினிஷிங், கம்மியான வயர், சீக்கிரமான கைப்பிடி கொண்டு வர்றது இந்த கைப்பிடி தான். நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இது பேர் முறுக்கு கைப்பிடின்னு சொல்லுவோம். இந்த கைப்பிடியை தான் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ உள் வயர் கவுண்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ பெரிய கைப்பிடி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் 3 அடியில் 5 வயர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ உள் வயர் சிலது எனக்கு ரொம்ப தடியாக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் நான் 4 வயர்ஸ் அப்படி தான் நான் போடுவேன். இன்னும் சில பேர் அளக்கலாம் மாட்டாங்க, ஜஸ்ட் அவங்க வச்சு பார்த்தே போட்டுருவாங்க. உள் வயர் பேஸ்ட் ஆன் அந்த கைப்பிடியோட தடிமன். உங்களுக்கு இன்னும் தடியாக வேணும்னா நீங்கள் உள் வயரோட கவுண்ட்டை ஏற்றிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் அந்த கைப்பிடி ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு கைப்பிடியும் இது. பார்க்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நான் இது வந்து அந்த சைடு ஒயிட் நிறையா கொடுத்துருக்கறனால கைப்பிடி ப்ளூ கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரலாம். வீட்டில் இருக்கிறவங்க, கூட பின்னுறவங்க, டிவியை பார்த்துக்கிட்டு கூட இந்த கைப்பிடி நம்ம போடலாம். ஸோ நம்ம கைப்பிடி ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிகிறதும் தெரியாது. ரொம்பவே ஈஸியான கைப்பிடி, போட்டுக்கிட்டே வரலாம். வெளியே அந்த ப்ளூ கலர் வயர் வந்து எத்தனை அடி அப்படி வெட்டலாம் அவசியம் கிடையாது. அது சுற்று வயராகவே தான் இருக்க போகுது. மினிமம் நமக்கு ப்ளூ கலர் வயர் ஒரு 10 அடி இருந்தால் போதும். ஒரு கூடைக்கு நம்ம கைப்பிடி போட்டுடலாம். ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக வரும் இந்த கைப்பிடி. இதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஸோ ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு சேம் கலர் உள் வயர் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ question in comment section. லூப் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த கைப்பிடியோடைய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இது நமக்கு எவ்வளோ பெரிய கைப்பிடி வேணுமோ அவ்வளோ பெரிய கைப்பிடிக்கு நம்ம சுற்றி கொண்டு வரணும். ஸோ நடுவில் நமக்கு வயர் மாறும், கரெக்டான இதில் திருப்பி போடணும். இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம பின்னி எடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக கைப்பிடியை சொருக போகிறோம். நமக்கு ரைட் சைடில் ஆரம்பித்த இடத்துலேருந்து முடிகிற இடத்துக்கு எவ்வளோ கேப் விடணுமோ அவ்வளோ கேப் விட்டுட்டு ஒரு ஓட்டையில் நம்ம ஒரு பக்கத்தோட உள் வயரை சொருகிடணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ்லேயே மிச்சம் இருக்கிற, அதாவது இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா உள் வயருக்கு, அதையும் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு பக்கத்துலேயே சொருகணும். சொருகி நம்ம உள்ளே முடிச்சு போட போகிறோம். இப்போ வயர் கைப்பிடியோடைய எண்ட் ஃபேஸில் நம்ம இருக்கோம். ஓகே, இப்படி நமக்கு உள் வயர் 2 பார்ட் வரும் இல்லையா, 5 வயர், அதை பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு முடிச்சு போடணும். ஸோ ரொம்ப சிம்பிள். நாங்கள் எங்கள் கூட அடியில் விளக்கமாறு குச்சி சொருகியிருக்கோம். அதனால தான் எங்கள் பேஸ் வந்து இப்படி கரெக்டாக நிற்கிது. ஸோ நம்ம ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம கம்பெனி நேம் எப்போவுமே சொல்லும். ஸோ ஒரு குட்டி வேலை பண்ணாலும் பண்ணுங்க. இப்போ நம்ம உள் வயரை முடிச்சு போட்டுட்டோம். இப்போ சுத்து வயர் வரும் இல்லையா, அது ஒரு முழம் இல்லைனா 1.5 முழம் அளவுக்கு அதை கொடுத்து இப்படி வெட்டிக்கணும். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம கைப்பிடியை சுற்றி தையல் மாதிரி போட்டு சொருகுவோம். இன்னும் கம்ப்ளீஷனுக்காக அந்த சுத்து வயரை 1 அடி இல்லை 1.5 அடி விட்டு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அடுத்த கைப்பிடி போட ஆரம்பிச்சிடலாம். இதை சொருகிட்டு தான் அடுத்த கைப்பிடி நிறைய பேர் போடுவாங்க. நான் லாஸ்ட்டாக தான் முடிச்சு போட்டு உள் வயரை சொருகுவேன் 2 கைப்பிடியும் போட்ட பிறகு. இப்போது நல்லா டைட்டான உள்ளே ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த 10 வயரையும் நமக்கு கிடைக்கிற திசையில் உள்ளே சொருகி விட்டுறணும். ரொம்ப பெரிய வயராக இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு சொருகி விடணும். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், ரொம்ப ஈஸியான கைப்பிடியும் கூட. நம்ம உள் வயர் எல்லாத்தையும் இதே மெத்தடில் நம்ம ஒன்றா சொருக போகிறோம். ஒன்றுக்கு மேலே ஒன்று சொருகலாம். ஏன்னா எல்லா பக்கமும் சொருகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நமக்கு உள்ளே அழகாக தெரியாது இல்லையா. சம்டைம்ஸ் எங்களுக்கு உள் வயருக்கு சேம் கலர் கிடைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வேறு கலர் தான் கொடுப்போம். உள் வயராக வேறு கலர் வயர் கொடுப்போம். ஸோ அப்போ எல்லா பக்கமும் நம்ம சொருகியிருந்தோம்னா கூடைக்கு அது ஒரு அழகாக இருக்காது. ஸோ சொருகின வயர் மேலேயே கூட நம்ம சொருகலாம். இந்த உள் வயர் எவ்வளோ சொருகிறோமோ கைப்பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் கைப்பிடி, கைப்பிடிலாம் போடுவாங்க. அதை விட நம்ம வயரில் போடுற கைப்பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த முருகை கைப்பிடி இன்னும் நீடித்து உழைக்கும். ஸோ கைப்பிடியில் தான் நம்ம கூடையில் போட போகிற எல்லா வெயிட்டையும் தாங்க போகுது இல்லையா. ஸோ அதான் கைப்பிடியில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கூட வாங்குறவங்க ஃபஸ்ட்டு கைப்பிடியோட ஸ்ட்ரென்த்தை தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் முருகை கைப்பிடியில் இழுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திங்கன்னா உங்கள் கைப்பிடி வரும். இப்போ உள் வயரை நம்ம எல்லாத்தையும் சொருகிட்டோம். 1.5 முழத்தில் நான் சுத்து வயரை வெட்டி வைக்க சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ அந்த வயரை வச்சு இந்த கைப்பிடியை கூடையோடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி நான் தையல் போடுற மாதிரி அந்த கைப்பிடியை பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ்குள்ளே விட்டு நான் வெளியே எடுக்கிறேன். அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போடுற ஸ்டெப் தான் கைப்பிடியோட கூடையோட அட்டாச் பண்ணும். ஓகேயா, இது சொருகி முடிச்சுட்டு நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போகணும். ஸோ இங்கேருந்து அங்கே நமக்கு ஒரு லைன் வயர் போகும் இல்லையா, அதில் நம்ம ட்ராவல் பண்ணி அந்த பக்கம் போய்க்கலாம். அந்த லைன் ஃபுல்லாக நம்ம சொருகி தான் அந்த பக்கம் போக முடியும். சேம் இந்த பார்ட்டில் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஹோல்ஸ்லைன் விட்டு அந்த கைப்பிடியை ஜாயின் பண்ணி தையல் போடுற மாதிரி நம்ம சொருகி முடிக்கணும். ஜஸ்ட் நம்ம உள்ளேருந்து இப்போ வெளியே வந்துட்டோம். அந்த கைப்பிடியோடு சேர்த்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நம்ம ஹோல்ஸ்குள்ளேயே விட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். சேம் இப்போ
அந்த ரோ ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு மிச்சம் இருக்க வயரையும் அந்த பக்கம் சொருகி விட்டுறணும். இவ்வளோ தான் நம்ம கைப்பிடி ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற உள் வயரையும் நம்ம இதே மாதிரி சொருகி அந்த 1.5 முழம் வயர் விட்டோம் இல்லையா, அதையும் நம்ம கைப்பிடியை அட்டாச் பண்ணியாச்சு. மிச்சம் நம்ம எல்லா வயரும் சொருகி இருக்க மாட்டோம். ஸோ உள் வயர் மிச்சம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கூட முடிஞ்சிருச்சு. சில பேர் கீழே அட்டை அட்டாச் பண்ணுவாங்க. நாங்கள் குமிழ் அட்டாச் பண்ணி இந்த கூடையோட ஃபினிஷிங் இன்னும் சூப்பராக நம்ம முடிச்சிடலாம். இந்த கைப்பிடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கூடையோடைய ஃபைனல் லுக் இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.